தமிழ் ஹேண்ட்ரே 234 சேனலுக்கு வந்திருக்கிற நம்ம நண்பர்கள் அத்தனை பேருக்குமே என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோ மூலமாக இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்ம மொபைலில் வச்சுருக்கிற நம்மளோட கான்டாக்ட்ஸை நம்ம எப்படி பத்திரமா பார்த்துக்க போகிறோங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கான்டாக்ட்னா எவ்வளோ இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். நம்ம மொபைலில் வச்சுருக்கிற ஒவ்வொரு நம்பர்ஸையுமே கண்டிப்பாக நம்ம வந்து சிம்மில் சேவ் பண்ணி வச்சுருப்போம். ஒவ்வொருத்தரும் மொபைலில் சேவ் பண்ணி வச்சுருப்போம். ஸோ சிம்மில் சேவ் பண்ணி வச்சுருந்தோன்னா ஒருவேளை நம்ம சிம்மு யாராவது எடுத்துட்டாலோ, நம்ம மொபைல் தொலைஞ்சு போயிட்டாலோ, இந்த மாதிரி நேரங்களில் வந்து நம்ம சிம்மில் இருக்கிற மொபைல் இருக்கிற கான்டாக்ட்ஸ் எல்லாமே நமக்கு தொலைஞ்சு போக நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே போல் மொபைலில் தொலைஞ்சு போயிட்டால் சொல்ல வேண்டியதில்லை, நம்ம சிம்மோடையே சேர்த்து நம்ம மொபைல் இருக்கிற கான்டாக்ட்ஸ் எல்லாமே காணாமல் போயிடும். ஸோ அதையெல்லாம் நம்ம திரும்ப எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரிஸ்க்கான விஷயம். அதே மாதிரி யாராவது வந்து நம்மக்கிட்ட வச்சுருக்கிற நம்ம மொபைலோட யாராவது வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பித்தாலும், அந்த மொபைலை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது யாராவது தெரியாமல் நம்ம மொபைல் இருக்கிற கான்டாக்ட்ஸை டிலீட் பண்ணிட்டாலும் நமக்கு வந்து திரும்பவும் அந்த கான்டாக்ட்ஸ் எடுக்கிறது ரொம்பவே கஷ்டமாயிடும். ஸோ நம்ம வந்து முக்கியமான நம்பர்ஸ் எல்லாம் நம்ம வாங்கி நம்ம மொபைலில் சேவ் பண்ணி வச்சுருப்போம். ரொம்ப தூரத்தில் இருக்கிற நம்ம நண்பர்கள், பழைய கால நண்பர்கள், புதுக்கால நண்பர்கள், புதுசாக கிடைச்ச நண்பர்கள், இம்பார்ட்டண்டான நம்பர்ஸ் எல்லாமே நம்ம மொபைலில் வந்து நிறையா நம்ம வச்சுருப்போம். ஸோ அந்த நம்பர் எல்லாமே நமக்கு வந்து எப்போவும் நம்ம மொபைலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா, அதை வந்து நம்ம வந்து இதில் வந்து கன்வெர்ட் பண்ணி நம்ம ஒரு பிடிஎஃப் ஃபைலாக மாற்றி வைக்க முடியும். நம்ம ஏன் பிடிஎஃப் ஃபைலாக மாற்றி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்ம பிடிஎஃப் ஃபைலாக மாற்றுறது மட்டும் இல்லாமல் அந்த பிடிஎஃப் ஃபைலை நம்மளுடைய ஜிமெயில் அக்கௌண்ட்டில் வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, என்றைக்கு இருந்தாலும் சரி நமக்கு வந்து நம்ம கான்டாக்ட்ஸ் வந்து நமக்கு திரும்ப கிடைக்குங்கிறத நான் உங்களுக்கு உறுதியாக சொல்லிக்கிறேன். ஸோ எப்படி அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து யூஸ் பண்ண போகிற அப்ளிகேஷன் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இது இப்போ ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக கிடைக்கும். ஸோ ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக கிடைக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஆப்போட லிங்க்கை வந்து நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஆப்போட லிங்க் வந்து பார்த்தோன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதே மாதிரி அதோட ஐக்கான் பார்த்தோன்னா முன்னாடி போகிறேன் கான்டாக்ட்ஸ் 2ன்னு போட்டிருக்க பிடிஎஃப்னு மேலே இந்த பிடிஎஃப்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த ஆப் வந்து நான் டச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் கொடுத்தனும் அலோவ் கேட்கும். ஸோ நீங்கள் எல்லோரும் 2 டைம்ஸ் வந்து அலோவ் கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ன்னு போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ளஸ்ஸை வந்து நீங்கள் டச் பண்ணிவிடுங்க. டச் பண்ண உடனே உங்கள் மொபைலில் மொத்தம் எத்தனை கான்டாக்ட்ஸ் இருக்கோ அந்த அத்தனை கான்டாக்ட்ஸுமே பிடிஎஃப் ஃபைலாக மாறதுக்கு தயாராகிட்டுருக்குன்னு அர்த்தம். ஸோ உங்கள் மொபைலில் வந்து ஏகப்பட்ட கான்டாக்ட்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இதில் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறமா தான் டிஸ்பிளே ஆகும். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் நம்ம வெயிட் பண்ணியே ஆகணும். என்னோடய மொபைலில் ஏகப்பட்ட கான்டாக்ட்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்தோன்னா லோட் ஆகிட்டுருக்கு. லோடான உடனே இதில் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து ஏகப்பட்ட கான்டாக்ட்ஸ் இருக்கும். நமக்கு தேவையான கான்டாக்ட்ஸ் மட்டும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இல்லை நமக்கு எல்லா கான்டாக்ட்ஸும் வேணும்னு சொல்லி பார்த்தோன்னா எல்லாத்தையும் கான்டாக்ட்டு வந்து நம்ம மார்க் பண்ணி நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ மார்க் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இந்த பிடிஎஃப் ஃபைலை கொண்டு போய் ஒரு ப்ரௌசிங் சென்டரில் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அவங்க வந்து நம்ம வச்சுக்கிற அந்த கான்டாக்ட்ஸை வந்து ஒரு ஜெராக்ஸை நமக்கு எடுத்து கொடுத்துருவாங்க. அந்த ஜெராக்ஸை வந்து நம்ம வீட்டில் கூட வச்சுக்கலாம். நமக்கு திடீர்னு வந்து நம்ம அந்த நம்பர் வந்து நம்ம ஜிமெயிலே போய் தேட வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ நீங்கள் வந்து ஜிமெயிலில் போய் சேவ் பண்ணி வைக்கிறத விட ஒரு ஜெராக்ஸ் காப்பியாக எடுத்து உங்கள் வீட்டில் நீங்கள் ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது என்னோடய மொபைலில் இருக்கிற எல்லா கான்டாக்ட்ஸும் இப்போ வந்து பார்த்தோன்னா டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஸோ பாருங்கள், மொத்தம் ஆல் கான்டாக்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா 710 கான்டாக்ட்ஸ் இருக்குது. நான் லாஸ்ட்டாக இருக்கிற அந்த கான்டாக்ட் மட்டும் நான் சும்மா இது ஒரு தேவையில்லாத நம்பர் அப்படிங்கிறதுனால வந்து நான் முன்னாடி ஃப்ரண்ட்டில் வந்து இப்படி காமிச்சிருக்கேன். ஸோ வந்து நான் ஆல்ரெடி வந்து என்னோடய மொபைலில் இருக்கிற 710 கான்டாக்ட்ஸையுமே நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். ஸோ என்னோடய பர்சனல் கான்டாக்ட் இருக்கிறதுனால வந்து நான் எல்லாத்தையும் நான் காட்ட முடியாது. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, உங்களுக்கு தெரிஞ்சதுனால வந்து இது எப்படி சேவ் பண்ணுறதுன்னு சொல்லிக் கொடுக்குறேன். இங்கே லாஸ்ட்டில் வந்து செலக்ட் ஆல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கும். இந்த செலக்ட் ஆல் கொடுத்துட்டிங்கன்னா எல்லாமே மார்க் ஆக ஆரம்பிச்சிடும். மார்க் ஆகிடுச்சுன்னா நம்ம இதில் இருக்கிற எல்லாத்தையும் பாருங்கள். மேலே வந்து 710 to 710ன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா. இந்த இடத்துல இந்த மாதிரி 710மே மார்க் ஆகிடும். ஸோ அதே செலக்ட் ஆல் கொடுத்துட்டோன்னா 0 ஆகிடும். ஸோ நமக்கு வந்து எல்லா நம்பர் வேணும்னு சொன்னாலும் நம்ம எல்லா நம்பரும் மார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து மேக்ஸிமம் உங்களோட பர்சனல் நம்பர் உங்களுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறதால வந்து நீங்கள் குறிப்பிட்ட நம்பர் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை வந்து தேவையான நம்பர் மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டாலும் சரி, மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நீங்கள் வந்து முக்கியமான கான்டாக்ட்ஸ் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு எல்லா வேணும்னு சொன்னாலும் எல்லா கான்டாக்ட்ஸையும் நீங்கள் மார்க் பண்ணி இந்த கன்வெர்ட்டர் கொடுக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து கொடுக்குறேன் பார்த்துங்க. 1 2 3 4 5 6 இப்போ வந்து 6 கான்டாக்ட்டை வந்து நான் வந்து பிடிஎஃப் கன்வெர்ட்டர் மாற்ற போகிறேன். ஸோ பாருங்கள், செலக்ட் 6ன்னு போட்டிருக்கு. ஸோ கீழே லாஸ்ட்டில் வந்து கன்வெர்ட்டர்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறமா மேலே வந்து பார்த்தோன்னா நேம் கேட்குது. ஸோ நேமில் வந்து பார்த்தோன்னா நம்ம
தமிழ்னு கொடுத்துட்றேன். தமிழ் ஆண்ட்ராய்டு அப்படி மட்டும் போட்டு 234 ஓகே கொடுத்துட்றேன். இப்போ வந்து சேவ் ஆயிடுச்சு. ஸோ சேவ் ஆனதுக்கப்புறமா பார்த்தோன்னா ஓப்பன் பிடிஎஃப்னு போட்டிருக்கு. ஸோ நான் ஓப்பன் பிடிஎஃப் ஓகே ஓப்பன் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து நிறையா ஆப் டிஸ்பிளே ஆகும். ஸோ நீங்கள் எந்த ஆப்பில் வேணால் நீங்கள் இந்த ஃபைல் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். உங்களோட மொபைலை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த பிடிஎஃப் ரைட்டரில் வந்து நீங்கள் டச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் இதில் வந்து டச் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். விபிஎஸ் ஆஃபீஸில் ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். தமிழ் ஹேண்ட்ரைட் 234 வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ அதை டச் பண்ணி ஓப்பன் கொடுக்குறேன். பாருங்கள் வந்து நிக்நேம் நெல்னு போட்டிருக்கு. ஸோ இது என்னென்னா இந்த லெட்டர்ஸ் வந்து நான் வந்து தமிழில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த ஒரு காரணத்தினால வந்து இதில் வந்து பார்த்தோன்னா தமிழ் லெட்டர்ஸ் வந்து இதில் வந்து வரல. ஸோ வந்து இங்கிலீஷில் போட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வரும். ஸோ மற்றதில் பார்த்தாலும் ஸோ அதே மாதிரி தான் வந்திருக்கு இந்த கான்டாக்ட் எல்லாமே. ஸோ வந்து தமிழில் போட்டதுனால வந்து நேம் வந்து எனக்கு காட்டலை. ஸோ இங்கிலீஷில் போட்டோன்னா கண்டிப்பாக நேம் காட்டும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இங்கிலீஷ் தெரியாமல் இன்றைக்கி யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ தமிழில் வந்து இதில் வந்து அவைலபிள் ஆகலை. அதனால் வந்து இங்கிலீஷில் நீங்கள் வந்து ஒருத்தரோட நேம் சேவ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து இதே மாதிரி வந்து கன்வெர்ட்டர் பண்ணி எடுத்துக்கலாம். கன்வெர்ட்டர் பண்ணதுக்கப்புறமா இந்த பேஜை நீங்கள் சேவ் பண்ணி கொண்டு போய் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக பக்கத்தில் ஒரு ப்ரௌசிங் சென்டரில் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து இதில் ஒரு ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியாகவே வேலை முடிஞ்சிடும். ஸோ இந்த ஆப் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஆப் வந்து எப்படி யூஸ் பண்ணுறோன்னு அவங்க சொல்லி கொடுத்துட்டேன். உங்களோட கான்டாக்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பத்திரமா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஆப். இந்த வீடியோ பார்த்து முடித்த உடனே உங்களோட கான்டாக்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து இந்த ஆப் மூலமாக வந்து நீங்கள் கன்வெர்ட்டர் பண்ணி எடுத்துங்க. கன்வெர்ட்டர் பண்ணி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போவே சேவ் பண்ணி வச்ச மாதிரி ஆகிடும். இல்லைன்னா ரொம்ப ரிஸ்க் ஆகிடும். ஸோ வந்து நான் உங்களுக்கு இன்னொரு ஐடியா வந்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டேன். அது என்னென்னு ஒரு நிமிஷம் இருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா நீங்கள் இந்த கான்டாக்ட்ஸை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ சேவ் பண்ணி வச்சுருந்த அந்த கான்டாக்ட் முன்னாடி டிஸ்பிளே ஆகும். ஸோ அதுக்கு பார்த்தோன்னா ஷேர் பட்டன் வந்து மேலே இருக்கும். அதை டச் கொடுத்துட்டிங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சேவ் டு ட்ரைவ் கேட்கும். ஸோ சேவ் டு ட்ரைவுக்குள்ளே போயிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஆப்ஷன் வரும். இந்த ஆப்ஷனில் வந்து இங்கே லாஸ்ட்டில் வந்து ஃபோல்டர் நேம் போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா. அந்த நான் வந்து என்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் போட்டிருக்கேன். ஸோ நான் இப்போ கீழே இருக்கிற பட்டன் சேவ் கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த என்கேஜ்மெண்ட்டுங்கிற ஃபோல்டர் சேவ் ஆயிரும். ஸோ மேலே டைட்டில் இருக்கும். டைட்டில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஃபில் பண்ணிடணும். ஸோ டைட்டில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டைட்டில் வந்து ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் சேவ் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் இமெயில் அக்கௌண்ட்டில் சேவ் ஆகிடும். ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து இந்த சேவ் டு ட்ரைவ் அப்படிங்கிற இந்த இதில் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து நீங்கள் அந்த ஃபைலை வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் உங்கள் மொபைலில் டெலிட் ஆகி போயிட்டாலும் கூட இந்த சேவ் டு ட்ரைவில் சேவ் பண்ணி வச்சது இந்த இமெயில் ஐடியில் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் பிற்காலத்தில் வந்து உங்களுக்கு பார்த்தோன்னா உங்களுடைய முக்கியமான எப்படின்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கிற உங்கள் இமெயில் ஐடி வந்து மற்ற மொபைலில் வந்து நீங்கள் இப்போ போட்டு அதில் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்தால் கூட உங்களுடைய இந்த இமெயில் ஐடிக்கு வந்து அந்த பிடிஎஃப் கான்டாக்ட் கிடச்சிடும். நீங்கள் வந்து ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோ ரிஸ்கில் எடுக்க வேண்டியதில்லை. ஸோ நீங்கள் வந்து உங்கள் மொபைல் மிஸ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் புது மொபைல் வாங்குவீங்க. அந்த புது மொபைலில் வந்து உங்களோட இமெயில் ஐடி போட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த கான்டாக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ உங்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் முழுமையாக வந்து சொல்லிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் முழுக்க நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் முழுமையாக நம்புகிறேன். ஸோ இந்த சேனல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழ் ஹேண்ட்ரைட் 234 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் ஐக்கன் வரும், அதையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும்.